100 பேர் காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் கணக்கு 100 பேர் அங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள 70% பேர் வந்து திமுகவோட தொடரணும்னு தான் சொல்கிறாங்க. அந்த 70% பேரில் 70% பேர், அதாவது ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 40% 30% பேர் வந்து திமுகவோட அப்படியே தொடரக்கூடாது, நம்முடைய உரிமைகளை கேட்டு தொடரும். ஏன்னா திமுக தான் சேஃபர் ஜோன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அங்கே 70% இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு கௌரவம் கிடைச்சாதான் நம்ம போகணுமே தவிர என்ன சேஃபர் ஜோனுங்கிறக்காக நம்ம என்ன சொன்னாலும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் கூட்டி கொடுக்க போறீங்க அதிகமாக. அப்போ வந்து மதிமுக சொந்த சின்னத்தில் கேட்டு இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. நேற்று வந்து தேமுதிக உள்ள சேர்த்துக்கிறீங்க, அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் என்னங்கிறதுல ஒரு பெரிய டிஸ்பியூட் பாயிண்ட் இருக்கு. அப்போ அவங்களாம் நீங்கள் அங்கே ஒரு பேச்சு நீங்கள் 6 சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தேமுதிகாக்கு. அப்போ 1% இருக்குன்னு காட்டு சொல்லிட்டு தேமுதிக 6 கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 5% இருக்கு. அப்படி பார்த்தாலே 30 வரணும்ல உங்களுக்கு பேச்சு. அந்த ரேஷியோல வச்சுக்கிட்டாலே 30 வரணும்ல. சரி, 6 சீட்டு கொடுத்த விடுதலை சிறுத்தைகளுக்கு நீங்க 8 சீட் கொடுக்க போறீங்க. அப்ப அது 30% கொடுதுல அவங்கள. அப்ப எங்களுக்கு 30% 25 கொடுத்தீங்க, எங்களுக்கு 30% கொடுங்க, 35 வந்துருதா? இதுதான் அவங்க நிப்பாட்டுறாங்க. அதாவது நீங்க வந்து ஏதாவது ஒரு கணக்குல அவங்க எல்லாருக்கும் வந்து ஒன்று சொன்னா அதே கணக்கு எங்க வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க குட்டி குட்டி இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், நாங்க ஜவாஹர்லாலுக்கு என்ன பண்ணோம், தமிழ்மன் சாருக்கு என்ன பண்ணோம், உங்களுக்கு அதை பண்றோங்கிறது அது சரியில்லைங்கிற அவங்க கேட்குறாங்க.